लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழமிழந்தின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2439வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் 10ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியுடைய 4வது பாசுரம் 988வது பெரிய திருமொழி பாசுரம். 64 பாசுரங்களால் ஆழ்வார் கண்ணனுடைய அவதாரத்தை அனுபவித்திருக்கிறார். அதிலே இது 58வது பாசுரம். பரகால நாயகியை உதாசீனப்படுத்துகிறான் பெருமாள் என்பதற்காக அவனுடைய தாயார் பரிந்து பேசுகிற பாசுரம். பெருமாளையே ஓரளவுக்கு பார்த்தா திட்டா மாதிரி இருக்கிற பாசுரங்கள் இந்த பாசுரம். நீ என்ன உனக்கு அகங்காரமாலாம் கேட்கிறான் தாய். ஏனென்றால் தன்னுடைய மகளுடைய துன்பத்தை பொறுக்க மாட்டாமல் தாயானவள் எப்படி இருப்பாளோ அப்படி ஆழ்வார் பரகால நாயகி ஆகிய தனக்கு காட்சி கொடுக்காத பெருமாளுக்காக தானே தாயாக மாறி பாடிய பாடல்கள் இந்த பாசுரங்கள். அது பாசுரத்தை அனுபவிக்கலாம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவகவி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலும் பொறி பரகாலன் பணவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை கரிவழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்துரளும் கையால் அடியேன் வினையை துணித்துரள வேணும் துணிந்து. இதோ பாசுரம். மல்கிய தோளும் வானுரி அதழும் உடையவர் தமக்கு ஒரு பாகம் நல்கிய நலமோ நரகனை தொலைத்த கரதளத்தமைதியின் கருத்தோ அல்லியன் கோதை அணிநிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் சொல்லியன் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கை தண்டென்றவாறே. இந்த பாசுரத்தில் பயன்படுத்துகிற பழமொழி தொண்டர் கை தண்டு. அப்படின்னா உன்னுடைய பாகவதர்கள் உன்னுடைய தொண்டர்கள் கையில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை சுலபமாக எடுத்துக்கிற மாதிரி எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி இவளை நினைச்சு உதாசீனப்படுத்துறியோ சுவாமி அப்படின்னு சொல்றான். சுவாமி நம்பி என்றால் பெருமாளே சுவாமியே. அழகான அல்லி மலருடைய கூர்மையான இதழ்களைப் போல அக இதழ்களை உடைய அல்லியை போல அழகா பெற்ற மயிருடையவளான இந்த பரகால நாயகியினுடைய பொன்னிறம் போன்ற அந்த மேனியினுடைய நிறத்தை அபிகரித்து உன்னுடைய பிரிவினால் அவளுக்கு பசல் நிறம் பணிந்து துன்பம் படுகிறாள். உள்வெளி வெளிப்பாட்டாலே அவள் முன்னால் தோன்றிவிட்டு அவளை விட்டு பிரியாமல் இருக்கிறாய். அவளுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் கொண்டது. அவள் கண்ணை மூடினாலும் திறந்தாலும் எங்கே பார்த்தாலும் உன்னுடைய நினைவாகவும் உன்னுடைய காட்சியாகவும் இருக்கிறது. ஆனால் நீ அவளை வந்து சேர்ந்தாய் இல்லை. அந்த துன்பத்தை அவள் அடைந்து கொண்டிருக்கிறாள். அவளை இப்படி நீ உதாசீனப்படுத்துவது என்பது தொண்டர்கள் கையிலே இருக்கக்கூடிய தண்டு என்று நினைத்து விட்டாயோ? இல்லை என்றால் பெரிய தோள்களையும் மானை இடுப்பிலே மான் தோலை உரித்து இடுப்பிலே கட்டி கொண்ட சிவபெருமானுக்கு ஒரு பாகத்தை உன்னுடைய வலபாகத்தை உடலிலே இடபாகத்தை கொடுத்திருக்கிறாயே. அதனால் ஏற்பட்டுள்ள செருக்கோ அல்லது வராகாவதாரத்தின் போது உனக்கு பூமி தேவியின் மீது பெற்ற பரிசுத்தனால் பிறந்த நரகாசுரனை ஒன்று அழித்து அவனிடம் சிறைப்பட்டிருந்த 16,000 இளம் பெண்களை ராஜகுமாரிகளை கவர்ந்து வந்தாயே, அந்த செருக்கோ. எனக்கென்ன 16,000 பேர் இருக்கிறார்கள், இவள் இல்லாவிட்டால் என்ன என்று நினைக்கிற மிடுக்கோ. இப்படியெல்லாம் நீ இவள் அழகை சீர்குலைத்து விட்டு இவளை விட்டு பிரிந்து போய் இவளுக்கு துன்பத்தை கொடுப்பது நியாயமா என்று கேட்கிறாள் அந்த தாய்.
சாபமானய சௌமித்ரே என்னும்போது நினைத்த போதெல்லாம் காரியத்தை கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய உன்னுடைய அடியார்கள் அவர்களுடைய கைப்பொருளோ என்பது இது வியாக்கியானம். அடியவர்களுடைய கையில் உள்ள ஆயுதத்தை எப்படி எப்போது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்கிறாம் என்ற அலட்சியம் உனக்கு இருக்கிறதோ அப்படி இவளையும் எப்போது வேண்டுமானாலும் அடையலாம், அதனால் இவளை கவனிக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறாயோ என்று சொல்லுகிறாள் அந்த ஆழ்வார். மற்றொன்று உள்வெளி தோற்றம் என்பது விருட்சே விருட்சே பச்சாமி ஸ்ரீ கிருஷ்ணாஜிர நரம்பரம் என்று மாரீசனுக்கு உயிர் பயத்தை கொடுத்தானாம் ராமபிரான். மாரீசன் எப்போது எதை கண்டாலும் அவனுக்கு ராமனே தெரியும். ஏனென்றால் அவ்வளவு பெரிய பயத்தை அவனுக்கு முதலிலே ஒரு முறை ஊட்டி இருக்கிறான் ராமன். அப்படி எப்போது எங்கே கண்ணை திறந்தாலும் இந்த பரகால நாய்க்கு உன்னுடைய நினைப்பாகவே இருப்பதனாலே நீயாகவே தோன்றுகிறாய். ஆனால் எதிரில் நீ வராமல் இருக்கிறாய், இவளை ஆட்கொள்ளாமல் இருக்கிறாய். உனக்கென்ன, நீ ஏற்கனவே சிவன் மரவுரி மான் தோலை உடுத்தி இருக்கிற சிவபெருமானுக்கு, பெருத்த தோள்களை உடைய சிவபெருமானுக்கு உன்னுடைய இடபாகத்தை கொடுத்திருக்கிறாய். அவனும் நீயும் ஒன்றுதான், அவனை விட நான் பெரியவன் என்று உணர்த்தி இருக்கிறாய். அந்த செருக்கு இருக்கலாம். அல்லது நரகாசுரனை கொன்று அவன் மூலம் இருந்து அவனால் அடைக்க வைக்கப்பட்டிருந்த 16,000 ராஜகுமாரர்களை மீட்டு வந்து துவாரகையிலே வைத்து அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுத்தாய். 16,000 பேருக்கே வாழ்வு கொடுக்க முடிந்த என்னால் உனக்கு கொடுக்க முடியாதோ என்ற அலட்சியமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த அலட்சியத்தின் காரணமாக அழகான என்னுடைய பெண்ணானவள் அழகிழந்து நிறமிழந்து பசலை பூத்திருக்கிறாள், அவளை பார்க்கக்கூடாதா கண்ணா, இது உனக்கு பெருமைக்கு அழகோ என்று தாயாக புலம்பிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். மல்கிய தோளும் மானூரி அதலும் உடையவர் தமக்கோர் பாகம் நல்கிய நலமோ, நரகனை தொலைத்த கரதலத் அமைதியின் கருத்தோ, அல்லியங்கோதை அணிநிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய், சொல்லி என் நம்பி இவளை நீ உங்கள் தொண்டர்கை தண்டென்றவாறே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா அப்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏறி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் உடையதாக உலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அனுபுரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.